கிட்னி திருற கும்பல் கூட சகவாசம் கேக்குதா ஜூலி உங்களுக்கு? வெறும் சகவாசம் மட்டும்தானா இல்ல அந்த கும்பல நீங்களும் ஒரு ஆளா? என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு 2 நாள் முன்னாடி ஜூலிக்கு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு லேடி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. அந்த மெசேஜை காட்டுறேன், நீங்களே பாருங்க. Bro, that Julie is very worst. Just saw your video regarding Julie. I affected because of her. She has done medical illegal things in the name of some trust அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ எனக்கு ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணிட்டு கீழே some people in this video are involved in organ trafficking related activities. நான் இவ்ளோ சென்சிட்டிவான மெசேஜை பார்த்தோன்னே என்னோட ஃப்ரெண்ட் அட்வொகேட் நெல்சனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றேன். அப்புறம் என்னோட ஜேர்னலிஸ்ட் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றேன். மீடியால இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி என்னன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்றேன். விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஜூலி கூட நெருக்கமா இருக்கிற நபர்கள், அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆர்கன் டிராபிகிங்ல, அதாவது கிட்னி திருட்டுல இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிய வருது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்களே ஒரு லேடி, அந்த லேடியோட ஹஸ்பண்டுக்கு 2021ல கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்ப சார்லஸ் அப்படின்ற ஒரு நபர், உங்களுக்கு நான் கிட்னி அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சென்னையில ஷர்மி அப்படின்ற ஒரு நபரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த ஷர்மி யாரு அப்படின்னா, யாருக்கெல்லாம் கிட்னி தேவைப்படுதோ அவங்களுக்கு ஒரு டோனர் அரேஞ்ச் பண்ணி தர ஒரு சாதாரண புரோக்கர். புரியுதா? அந்த ஷர்மி யாருன்னா, நம்ம ஜூலியோட நெருங்கிய பார்த்தா, ஒன்னா சுத்துறது, அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன, கிட்னியை திருடுறதே தப்பு, ஆனா இதுல இன்னொரு வேலை வேற இந்த ஷர்மி பண்ணிருக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரோட்ல நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவருக்கு ஒரு டோனர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த டோனர் கிட்ட 2 லட்சம் தான் கிட்னிக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் கிட்ட 10 லட்சம் ஆட்டையை போட்டிருக்காங்க. அந்த 10 லட்சத்துல 1 லட்சத்தை ஷர்மி அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் அனுப்புன ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. 50,000 சொல்லி மிச்சத்தை கேஷா வாங்கியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்களும் எந்த ஹாஸ்பிட்டல் நடக்குது அப்படின்னா, ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர்ல இருந்து எல்லா ஜேர்னலிஸ்டும் மீடியா சேனலும் இந்த திருச்சி பக்கத்துல பெரம்பலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தனலட்சுமி சீனிவாசன், அதாவது நம்ம எம்எல்ஏ கதிரவனோட காலேஜ்ல இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காலேஜ்ல தான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் என்ன தெரியாம கேட்கிறேன்னா, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல? நான் அசிங்கமா இல்லையான்னு கேட்கிறேன். கடவுள் கொடுத்த இந்த உடலை வச்சு வியாபாரம் பாக்குறீங்க. இப்ப இந்த விஷயத்த நம்ம ஜூலி கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க சுத்திட்டு தான் இருந்தோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நாங்க நம்பிட்டோம். என்ன, ஒன்னா சுத்துவீங்களா, 4 வருஷம் ஒன்னா செலிப்ரேட் பண்ணுவீங்களா, மக்களுக்கு நல்லது செய்யறேன்ற பேர்ல ட்ரஸ்ட் மூலியமா என்னென்னமோ பண்ணுவீங்களா, ஆனா கூட இருக்கிறவங்க கிட்னி திருடனுங்க உங்களுக்கு தெரியாதான். நாங்க நம்பணுமா? இந்த வீடியோ நாங்க மேக் பண்றதுக்கான ஒரே பர்பஸ் அவேர்னஸ்க்காக மட்டும்தான். ஷர்மியோ இல்ல ஷர்மியை சார்ந்த நபர்களோ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு போனை போட்டு மிரட்டினாலோ இல்ல தப்பான முடிவு ஏதாவது செஞ்சீங்கனாலோ தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு.